ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூல்ஸ் சேனல். குவைத்தின் டேஸ்ல முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத் நகரம் தணிக்கை பணியாகும் பிப்ரவரி 20, 2025 அன்று ரயில்வே டெண்டர் ஆவணங்களை முதல் கட்டம் விரிவான வடிவமைப்பு ஆய்வு மற்றும் தயாரிப்பதற்கான பொது சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் ஒப்பந்தத்தை 365 நாட்களுக்குள் 2.426 குவைத் தினார் மில்லியன் செலவில் அங்கீகரித்துள்ளது. SAB ஒப்புதல் கடிதத்தில் திட்ட செயல்படுத்துதலில் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஒப்புதல் காலம் அதிகபட்சம் 90 நாட்கள் என்பதை குறிக்கிறது. பிப்ரவரி 13, 2025 தேதியில் டெண்டருக்கான திருத்தப்பட்ட நிதி சலுகை, அடிப்படை மற்றும் விருப்ப சேவைகளின் செலவுகள் உட்பட ஒப்பந்த ஆவணங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்று SAB தெரிவித்துள்ளது. திட்டத்தின் முதல் கட்டம் வளைகுடாவுக்கான இணைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் பாதை சவுதி அரேபியா ராச்சியத்துடனான நுவைஸ் தெற்கு எல்லையில் இருந்து குவைத் நகரில் உள்ள பயணிகள் நிலையம் வரை 7வது ரிங் சாலையில் உள்ள குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு பின்னால் நீண்டுள்ளது மற்றும் சில்க் சிட்டி வழியாக வடக்கே முபாரக் அல் கபீர் துறைமுகம் வரை நீண்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் குவைத்தில் உள்ள வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பாதை 111 கிலோமீட்டர்களும் முபாரக் அல் கபீர் துறைமுகத்தை அடைய 154 கிலோமீட்டர்களும் அடங்கும். குவைத்தில் நயம் ஸ்கிராப் யார்டில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தின் உரிம தட்டுகளை திருடி நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட தனது சொந்த காரில் அவற்றை பொருத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குவைத் நகராட்சி ஊழியரை விசாரணையை நிலுவையில் வைக்க பொது வழக்குரைஞர் உத்தரவிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில் நயம் ஸ்கிராப் யார்டில் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்ட போதிலும் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக ஒரு குடிமகன் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதை கண்டறிந்த போது இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. குழப்பமடைந்த குடிமகன் இந்த முரண்பாட்டை புகாரளிக்க பொது போக்குவரத்து துறையை அணுகினார். விசாரணையில் மீறி உரிம தகடு எண்ணுடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். பின்னர் புகார்தாரர் நகராட்சியின் பறிமுதல் கேரேஜுக்கு சென்று அங்கு தனது வாகனம் இன்னும் காவலில் இருப்பதற்கான ஆதாரத்தை பெற்றார். இருப்பினும் காரின் உரிம தகடுகள் காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டது. இது அவரை குற்றப்புலனாய்வு பொதுத்துறையிடம் முறையான புகார் அளிக்க தூண்டியது. இந்த வழக்கில் தைமா காவல் நிலையத்தை சேர்ந்து துப்பறியும் அதிகாரிகள் பொறுப்பேற்றதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. அவர்களின் விசாரணையில் குவைத் நகராட்சி வாகன பறிமுதல் துறையில் நயம் ஸ்கிராப் யார்டில் பணிபுரியும் ஒரு ஊழியரான சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்தனர். விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் சட்டப்பூர்வமாக பறிமுதல் செய்யப்பட்ட தனது வாகனத்தில் தட்டுகளை திருடி அவற்றை பொருத்தியதாக ஒப்புக்கொண்டார். அவரது வாகனம் நீதித்துறை பறிமுதல் உத்தரவுக்கு உட்பட்டிருந்ததால் பாதுகாப்பு பணியாளர்களை தவறாக வழிநடத்தவும் கைது செய்வதை தவிர்க்கவும் திருத்தப்பட்ட தகடுகளை பயன்படுத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. வழக்கு குறித்து அரசு வழக்குரைஞருக்கு தெரிவிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரவிட்டால் அவர் தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டு மேலும் சட்ட நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ளதால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று அந்த வட்டாரம் மேலும் கூறியது. இந்த சம்பவம் ஒரு அரசாங்க துறைக்குள் நம்பிக்கை மீறலை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் சட்ட கட்டுப்பாடுகளை தவிர்க்க தனிநபர்கள் எவ்வளவு தூரம் செல்லக்கூடும் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கூடுதல் மீறல்கள் அல்லது கூட்டாளிகள் இதில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை தீர்மானிக்க அதிகாரிகள் தங்கள் விசாரணையை தொடங்கினர். குவைத் நகராட்சியுடன் இணைக்கப்பட்ட முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட சுவை கடற்கரை ஏப்ரல் தொடக்கத்தில் ஈதுல் ஃபித்ர் கொண்டாட்டத்துடன் இணைந்து அதன் புதிய தோற்றத்திற்கப்படும் என்று 1.7 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை மேம்பாடு மற்றும் அளவுபடுத்தும் திட்டம் தேசிய குவைத் வங்கியின் 3 மில்லியன் குவைத் டாலர் நன்கொடை மூலம் செயல்படுத்தப்பட்டது. இது மே 2024 முதல் 11 மாதங்களுக்குள் முடிக்கப்பட்டது. இந்த திட்டம் அல் வாடியா கடற்கரையிலிருந்து குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் வரையிலான பகுதியை உள்ளடக்கியது. கடற்கரைக்கு வருபவர்களுக்கு நடைபயிற்சி, உடற்பயிற்சி, நீச்சல் மற்றும் பொழுதுபோக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவதற்கு ஒன்றுக்கொன்று பூர்த்தி செய்யும் 4 முக்கிய இடங்கள் இதில் உள்ளன. வடிவமைப்பு, செயல்படுத்தல் மற்றும் பொருட்களின் அடிப்படையில் நிலைத்தன்மையை உறுதி செய்யும். அதே வேளையில் முதலிடத்தில் விளையாட்டு மைதானங்கள், பொழுதுபோக்கு பகுதிகள் மற்றும் ஒரு பெரிய பசுமையான இடம் உள்ளது. 2வது இடத்தில் நடுவில் மர பெஞ்சுகள் கொண்ட நீடிக்கப்பட்ட மணல் கடற்கரை பகுதி உள்ளது. 3வது இடத்தில் பசுமையான இடங்கள் மற்றும் நிழலை வழங்கும் அடர்த்தியான மரங்கள் கொண்ட மூடிய தோட்டம் உள்ளது. 4வது இடத்தில் நடற்பயிற்சிக்கான பாதைகள் மற்றும் நடுவில் சில மரங்களுடன் மிதிவண்டிகள் உள்ளன.
குவைத் நகரம் செவ்வாய்க்கிழமை முதல் சனிக்கிழமை பிற்பகல் வரை நாட்டில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சீரற்ற வானிலை நிலவும் என்று குவைத் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மழை இடைவிடாத இடைவெளியில் பெய்யும் உச்சத்தை எட்டும். மேலும் சில பகுதிகள் லேசான முதல் மிதமானது வரை தீவிரம் மாறுபடும். மேலும் சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மழையுடன் கிழக்கு முதல் தென்கிழக்கு வரை லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் தரார் அல் அலி அவர்கள் குவைத் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இந்த காற்று புதன்கிழமை அதிகாலை முதல் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தூசி புயல்களை ஏற்படுத்தும் மற்றும் கிடைமட்ட தெரியும் நிலையை குறைக்கும். குறிப்பாக வெளிப்படும் பகுதிகளில் சனிக்கிழமை பிற்பகலுக்குள் மழை மற்றும் மேகமூட்டம் படிப்படியாக குறையும் என்று திணைக்களம் எதிர்பார்க்கிறது. இருப்பினும் சனிக்கிழமை மாலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை சில பகுதிகளில் அடர்த்தியான மூடுபனி உருவாக வாய்ப்புள்ளது. இது தெரியும் நிலையை பாதிக்கக்கூடும். திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மற்றும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை தொடர்ந்து சரிபார்ப்பதன் மூலம் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சமீபத்திய வானிலை முன்னேற்றங்கள் குறித்து புதுப்பித்த நிலையில் இருக்குமாறு அல் அலி வலியுறுத்தினார். வானிலை அறிவிப்புகளை கண்காணிப்பதன் முக்கியத்துவத்தை குறிப்பாக ஏற்ற இறக்கமான காலங்களை அவர் வலியுறுத்தினார். மேலும் வெளியிடப்படக்கூடிய எந்த ஒரு வானிலை எச்சரிக்கைகளையும் கவனிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். குறிப்பாக கனமழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் தூசி அல்லது மூடுபனி காரணமாக தெரியும் நிலை குறையும் போது குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். நிலைமை சீரடையும் போது வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து புதுப்பிப்புகளை வழங்கும். தோஹா மேற்கு சாலட்டுகளில் பயனர்களுக்கு சகேல் விண்ணப்பம் மூலம் நிதி அமைச்சகம் அறிவிப்புகளை அனுப்ப தொடங்கியுள்ளது. மார்ச் 31, 2025க்குள் சொத்துக்களை காலி செய்து அமைச்சகத்திடம் ஒப்படைக்குமாறு அறிவித்துள்ளது. ஜஹ்ரா கடற்கரை முன்னணி திட்டத்தின் கார்னிக் மேம்பாட்டிற்காக தோஹா மேற்கு மீன் நிலையத்தில் எல்லைகளில் இருந்து ஜஹ்ரா இயற்கை காப்பகத்தின் எல்லைகள் வரை நீண்டு கொண்டிருக்கும் பகுதியை ஒதுக்குவதற்கும் ஒப்புதல் அளிக்கும் நகராட்சி மன்றத்தின் தீர்மான எண் MV/F6/164/0/2024/D3 உடன் ஜனவரி மாதம் குவைத் நகராட்சி நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சாலட் பயனாளர்களின் ஒப்பந்தங்களை நிறுத்தும் செயல்முறையை முடித்தவுடன் 114 சாலட்டுகளை காலி செய்து குவைத் நகராட்சியிடம் ஒப்படைத்ததில் நிதியமைச்சகம் பணியாற்றும் என்று உறுதிப்படுத்தியது. இதற்கிடையில் குவைத் நகராட்சி வட்டாரங்கள் ஜஹ்ரா கார்னிக் திட்டத்திற்கு இடையூறாக இருக்கும் சாலட்டுகளை அகற்ற தீவிர நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான காரணங்களை வெளிப்படுத்தின. சில சாலட் உரிமையாளர்கள் தங்கள் குத்தகைக்கு 6 மாத கால நீடிப்பு கோரி நகராட்சி விவகாரத்துறை இணையமைச்சர் அப்துல் லத்தீப் அல் மிசாரி அவர்களிடம் முறையிட்டது தாமதத்திற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று என்று அவர்கள் விளக்கினார். இருப்பினும் இது குவைத்தின் முக்கிய வளர்ச்சி திட்டங்களில் ஒன்றாக இருப்பதால் திட்டத்தில் காலக்கெடுவில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியதால் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த திட்டம் தோராயமாக 75,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது குவைத்தின் புதிய குவைத் 2030 தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கான ஒரு பெரிய படியாக இருக்கும். ஏப்ரல் தொடக்கத்தில் சாலட்கள் காலி செய்யப்பட்ட பிறகு குவைத் நகராட்சியின் திட்டத்துறை திட்டத்தின் நிபந்தனைகள் கையேட்டை தயாரிக்க தொடங்கும். 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பகுதியில் இந்த செயல்முறையை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின் தனியார் துறைக்கு இந்த திட்டத்தை வழங்குவதற்கான தயாரிப்பாக இது இருக்கும். கூடுதலாக செயல்படுத்துதலில் ஒவ்வொரு கட்டத்திலும் சுற்றுச்சூழல் பொது அதிகார சபையுடன் ஒருங்கிணைப்பு நடைபெறும். குவைத்தின் கலாச்சார அமைச்சர் மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான இணையமைச்சர் அப்துல் ரஹ்மான் அல் முத்தைரி செவ்வாய்க்கிழமை எக்ஸ்போ ஒசாகா கான்சாய் 2025 உள்ள குவைத் அரங்கிற்கு சென்று அதன் தயார் நிலையை ஆய்வு செய்து பார்வையாளர்களை வரவேற்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்தார். குவைத்தின் கலாச்சாரம் மற்றும் நாகரிக அடையாளத்தை உண்மையிலேயே பிரதிபலிக்கும் வெற்றிகரமான மற்றும் சிறப்பான பங்களிப்பை நோக்கமாக கொண்டு அனைத்து தயாரிப்புகளையும் உயர்ந்த தரத்திற்கு முடிப்பதன் முக்கியத்துவத்தை அமைச்சர் தனது வருகையின் போது வலியுறுத்தினார். அரங்கிற்கு வருபவர்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் ஒருங்கிணைந்த அனுபவத்தை வழங்குவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரங்கில் பங்கேற்ற ஊழியர்களின் இல்லத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். அங்கு தங்குமிடம் தேவையான தரத்தை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்கு கிடைக்கக்கூடிய உபகரணங்கள் மற்றும் பொருட்களின் நிலை குறித்து அவருக்கு விளக்கப்பட்டது. கண்காட்சி முழுவதும் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை திறம்பட செய்ய உதவும் பொருத்தமான சூழலை உருவாக்க அவர்களுக்கு வழங்கப்படும். பாதுகாப்பு மற்றும் ஆறுதல் நடவடிக்கைகளை அவர் மேலும் ஆய்வு செய்தார். இந்த விஜயத்தின் போது அமைச்சர் ஜப்பானுக்கான குவைத் தூதர் சாமி அல் ஜமானன் அவர்கள் மற்றும் எக்ஸ்போ ஒசாகா கான்சாய்
அவர்கள் 2025க்கு குவைத் மாநிலத்தின் நிர்வாகம் மற்றும் நிதி விவகாரங்களுக்கான முதன்மை செயலாளர் ஆணையர் ஜெனரலுமான சாலம் அல் பட்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த உலகளவிய நிகழ்வில் ஒரு கௌரவமான மற்றும் சிறப்புமிக்க பிம்பத்தை வழங்குவதற்கான குவைத்தின் உறுதிப்பாட்டை இந்த விஜயம் எடுத்துக்காட்டுகிறது. இது உலகெங்கிலும் உள்ள நாடுகளை பல்வேறு துறைகளில் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் சாதனைகளை வெளிப்படுத்த ஒருங்கிணைக்கும் மிக முக்கியமான சர்வதேச கண்காட்சிகளில் ஒன்றாகும். குவைத்தில் செவ்வாய்க்கிழமை காலை மார்ச் 4, 2024 அன்று பயான் மலர்மனையில் அமைச்சரவை அதன் வாராந்திர கூட்டத்தில் தற்காலிக பிரதமர் உள்துறையமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சவுத் சபா அவர்கள் தலைமையில் நடத்தியது. கூட்டத்திற்கு பிறகு துணை பிரதமர் அமைச்சரவை விவகாரங்களுக்கான இணை அமைச்சருமான சிரிடா அப்துல்லா அல் முசார்ஜி அவர்கள் ஊடகங்களுக்கு விளக்கமளித்தார். கூட்டத்தின் தொடக்கத்தில் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்கள் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா காயித் அல் அஹ்மத் அல் சபா மற்றும் குவைத் மக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அமைச்சரவை தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தது. அவர்களின் நச்சர்களை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளுக்கு ஆசீர்வாதம், நன்மை மற்றும் செழிப்பை கொண்டு வர எல்லாம் உள்ள அல்லாஹ்விடம் அமைச்சரவை பிரார்த்தனை செய்தது. மேலும் குவைத்துக்கு தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காகவும் பிரார்த்தனை செய்தது. மேன்மை தங்கிய அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்களின் பிரதிநிதி மேன்மை தாங்கிய பட்டத்து இளவரசர் ஷேக் சபா காலித் அல் அஹ்மத் அல் சபா மற்றும் அவருடன் எகிப்து அரசு குடியரசிற்கு வருகை தந்த அதிகாரப்பூர்வ தூதுக்குழு குறித்து அமைச்சரவைக்கு விளக்கமளிக்கப்பட்டது. பாலஸ்தீன பிரச்சனையில் விவாதங்கள் கவனம் செலுத்தும் கெய்ரோவில் நடைபெறும் அசாதாரண அரபு உச்சி மாநாட்டில் குவைத்தின் குழு மேன்மை தாங்கிய பட்டத்து இளவரசர் தலைமை தாங்குகிறார். பாலஸ்தீன மக்களின் உரிமைகளையும் அவர்களின் நிலத்தில் அவர்களின் உறுதியையும் ஆதரிக்க ஒரு ஒருங்கிணைந்த அரபு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வதே இந்த உச்சி மாநாட்டின் நோக்கமாகும். பல சகோதர மற்றும் நட்பு நாடுகளின் தலைவர்கள் குவைத் மற்றும் அந்த நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்களுக்கு அனுப்பிய செய்திகளை அமைச்சரவை மதிப்பாய்வு செய்தது. குவைத் அரசாங்கத்திற்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கும் இடையிலான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்து தகவல் தொடர்பு விவகாரங்களுக்கான இணையமைச்சர் உமர் சவுத் அல் உமர் அளித்த விளக்க காட்சியை அமைச்சரவை ஆய்வு செய்தது. இந்த ஒப்பந்தம் நவீன செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கிற்கான சிறப்பு மையம் உள்ளிட்ட பல மையங்களை நிறுவுவதற்கு வழிவகுக்கும். கூடுதலாக எதிர்கால தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு அவர்களை தயார்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவில் தேவையான திறன்களுடன் தேசிய பணியாளர்களை சித்தப்படுத்துவதற்கு ஒரு விரிவான மறுவாழ்வு முயற்சி தொடங்கப்படும். அமைச்சர் அல் உமர் மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை மேற்பார்வையிடும் குழுவின் முயற்சிகளை அமைச்சர் பாராட்டியது. திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் பொது செயலகம் சமர்ப்பித்த 2025-2026 ஆண்டுக்கான வருடாந்திர மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான பொருளாதார வளங்களுக்கான அமைச்சர்கள் குழுவின் பரிந்துரையையும் அமைச்சரவை மதிப்பாய்வு செய்தது. திட்டத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் எந்த ஒரு தடைகளையும் நிவர்த்தி செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஒருங்கிணைக்கும் பொறுப்பை தலைமை செயலகத்திற்கு வழங்க அமைச்சரவை முடிவு செய்தது. நிகழ்ச்சி நிரல் தலைப்புகளின் மதிப்பாய்வு அமைச்சரவை குழு நிகழ்ச்சி நிரல் பட்டியலிடப்பட்டுள்ள பல தலைப்புகளை மதிப்பாய்வு செய்து அவற்றை பலவற்றை அங்கீகரித்தது. தேவையான நடைமுறைகளை நிறைவு செய்வதை உறுதி செய்வதற்காக மேலும் ஆய்வு செய்து அறிக்கை தயாரிப்பதற்காக மற்றவற்றை பொருத்தமான அமைச்சர் குழு மக்களுக்கு பரிந்துரைத்தது. குவைத் மனிதவளத்திற்கான பொது அதிகார சபையின் கீழ் உள்ள வீட்டு பணியாளர்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் ஆட்சேர்ப்பு துறை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து 418 புகார்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கூடுதலாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து விதிமுறைகளுக்கு இணங்கியதை தொடர்ந்து துறை 14 உரிமங்களை நிர்ணயித்து 31 உரிமங்களை மீண்டும் வழங்கியது. உரிமம் ரத்து செய்வதற்கான 3 கோரிக்கைகளையும் 7 உரிமங்களை புதுப்பித்ததையும் ஆணையம் பெற்றது. தன்னிடம் பதிவு செய்யப்பட்ட மொத்த ஆட்சேர்ப்பு அலுவலகங்களின் எண்ணிக்கை 475 எட்டியுள்ளது என்று ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது. தனி அறிவிப்பில் மனிதவளத்திற்கான பொது அதிகார சபை காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை பார்வையாளர்களை பெறுவதற்கு திறந்திருக்கும் என்று அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் 103 என்ற ஹாட்லைன் எண்ணை அழைப்பதன் மூலமும் விசாரணைகளை மேற்கொள்ளலாம். குவைத்தின் மகுட இளவரசர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்கள்
பிரதிநிதியும் மஹ்ரப் இளவரசர் ஷேக் சபா காலித் அல் அஹ்மத் அல் சபா அவர்களும் செவ்வாய்க்கிழமை எகிப்தின் கெய்ரோவிற்கு வருகை தந்தனர். மஹ்ரப் இளவரசர் எகிப்திய இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் அஷ்ரப் சோஃபி அவர்கள் மற்றும் குவைத் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அல் யஹ்யா அவர்கள், உதவி வெளியுறவு அமைச்சர் தூதர் பட்டேல் சாலே அல் தானிப் அவர்கள், எகிப்துக்கான குவைத் தூதர் கானும் சாகர் அல் அகானி அவர்கள், அரபு விவகாரங்களுக்கான உதவி வெளியுறவு அமைச்சர் தூதர் அஹ்மது அல் பக்கர் அவர்கள் மற்றும் அரபு நாடுகளில் லீக்கிற்கான குவைத்தின் நிரந்தர பிரதிநிதி தூதர் தலால் அல் முத்தைரி அவர்கள் ஆகியோர் வரவேற்றனர். இதற்கிடையே பாலஸ்தீன ஜனாதிபதியின் ஆலோசகர் டாக்டர் முகமது அல் ஹப்பாஸ் அவர்கள் திங்களன்று கெய்ரோவில் அசாதாரண அரபு உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படும் பாலஸ்தீன பார்வை காசா பகுதி மற்றும் மேற்கு கரை இரண்டிற்கும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறினார். குனா செய்தி நிறுவனத்திடம் பேசிய டாக்டர் அல் ஹப்பாஸ் அவர்கள் பாலஸ்தீன எதிர்காலத்திற்கான ஒருங்கிணைந்த பார்வையை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தினார். இது ஆக்கிரமிப்பு முடிவு கொண்டு அந்த பாலஸ்தீனியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க வேண்டும். உச்சி மாநாட்டில் பாலஸ்தீனிய பங்கேற்பு காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை பராமரிப்பது, மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பது மற்றும் பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளையும் எதிர்காலத்தையும் இடைப்பேச்சு இல்லாமல் மீண்டும் கட்டியெழுப்ப வாய்ப்பளிப்பதில் கவனம் செலுத்தும் என்று அவர் உறுதிப்படுத்தினார். செவ்வாயன்று கெய்ரோவில் நடைபெறும் அசாதாரண உச்சி மாநாடு பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலங்களில் இருந்து இடம்பெயர்ந்ததை மறுப்பதற்கான முயற்சிகளையும் அவர்கள் நியாயமான காரணத்தை ஆற்றுவதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்காட்டுகிறது. அமெரிக்க டிரம்ப் நிர்வாக காசா பகுதியில் இருந்தும் வேறு இடங்களிலிருந்தும் பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் ஒரு ஒப்பந்தத்தை பரிந்துரைத்து வரும் நிலையில் எகிப்து மற்றும் அரபு தலைவர்களில் போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு திட்டத்தை வழங்குகிறார்கள். உச்சி மாநாட்டின் போது மதிப்பாய்வு செய்யப்படும் 3 கட்ட எகிப்திய திட்டம் காசாவிற்கு இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களை தங்க வைக்கும் மண்டலங்களை கொண்டிருந்தது என்பதை அல் அஹ்ராம் செய்தித்தாள் வெளியிட்டது. அரபு ஒப்பந்தக்காரர்கள் பாலஸ்தீன ஈடுபாட்டுடன் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப வாய் திறக்க வேண்டும் என்றும் பாலஸ்தீன அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து 6 மாதங்களுக்கு காசாவை நடத்த ஒரு நிர்வாக குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் அது அழைப்பு விடுத்தது. எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பட்டேல் அப்துல்லா பாலஸ்தீனிய வெளியுறவு அமைச்சர் ஹமாத் முஸ்தபாவுக்கும் இடையிலான செய்தியாளர் சந்திப்பிலும் இந்த விவகாரங்கள் இருந்தன. பத்திரிகையாளர் சந்திப்பின் முடிவின்படி எகிப்திய அமைச்சர் இந்த திட்டம் பாலஸ்தீனிய அதிகாரிகள், ஐநா, உலக வங்கி, UNPDP மற்றும் பிற சர்வதேச நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து குனாவிடம் பேசிய எகிப்திய பத்திரிகையாளரும் அரபு விவகார நிருபருமான ஒசாமா அஜாஸ், காசா பகுதிக்கான ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் திட்டங்களை எதிர்கொள்வது முக்கியம் என்றும் எகிப்திய திட்டம் அடிப்படை உரிமைகளை உண்மையாக அடிப்படையாக கொண்டது என்றும் மீண்டும் அழைக்கக்கூடியது என்றும் சுட்டிக்காட்டினார். பிப்ரவரி 21 அன்று சவுதி அரேபியாவின் ரியாத்தில் 5 ICC நாடுகள், ஜோர்டன், எகிப்து ஆகியவற்றின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த சிறிய அளவிலான உச்சி மாநாட்டை அவர் தொட்டு எகிப்திய திட்டத்தின் மூலக்கல் அதன் விளைவுகளை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். எகிப்திய திட்டத்திற்கான கால அட்டவணை 3 முதல் 5 நாடுகள் வரை இருக்கும் என்று அவர் வெளிப்படுத்தினார். பாலஸ்தீனியர்களுக்கு பொருத்தமான வீடுகளை கண்டுபிடிப்பது மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் 15 மாத தாக்குதலால் அளிக்கப்பட்ட உள்கட்டமைப்பை சரி செய்தல் மற்றும் மீண்டும் கட்டியெழுப்புதல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய திட்டத்தின் மதிப்பு மற்றும் ஆரம்பகால மீட்புக்கான மதிப்பு சுமார் $50 பில்லியன் என அவர் மதிப்பிட்டார். இது ஐநா மற்றும் உலக வங்கியால் பரிந்துரைக்கப்பட்ட எண்ணிக்கையாகும். ஒரு உண்மையான தீர்வு இறுதி இலக்காக இருந்தால் தேவையான தொகையை சேகரிப்பது ஒரு பிராந்திய மற்றும் சர்வதேச கடமையாகும் என்று அஜாத் அவர்கள் வலியுறுத்தினார். பாலஸ்தீனிய பிரச்சனையில் எகிப்திய நிலைப்பாடு அசைக்க முடியாது என்று அவர் உறுதிப்படுத்தினார். பாலஸ்தீனியர்களை மீள்குடியேற்றுவதும் அவர்களை மற்ற நாடுகளில் வைப்பதும் கேள்விக்குறியாக இல்லை என்பதை குறிக்கிறது. அவசர உச்சி மாநாட்டிற்கு திரும்பிய அஜாத் அவர்கள் காசாவின் இடைக்கால கட்டத்தில் பாலஸ்தீன அதிகாரம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தல் உட்பட முக்கியமான முடிவுகளை வெளியிடுவதாக உறுதிப்படுத்தினார். இது மேற்கு கரையில் உள்ள சில நகரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பையும் நிவர்த்தி செய்யும். இது பாலஸ்தீனிய பிரச்சனைகளை நிரந்தரமாக ஒழிக்கும் முயற்சியாக அஜாத் அவர்கள் கருதினார். மத்திய கிழக்கில் அமைதிக்கான ஒரே வழி இரு நாடுகளின் தீர்வையும் உச்சி மாநாடு வலியுறுத்தும் என்று அஜாத் மீண்டும் வலியுறுத்தினார். குவைத்தின் சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் இனிய பயணித்து தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.